வாழ்க வளமுடன். இப்போ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க வீட்டில். அவங்களுக்கு வந்து ஒரு நாத்தனார், ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கலாம் முதல்ல. இப்போ தானே யாரும் இல்லைன்றாங்க. இருந்தாலும் ஒவ்வொரு வீட்டில் 2 பையன் 3 பையன் இருக்காங்கல்ல. இருந்தாலும் எதுக்கு வந்து நல்ல ஃபேமிலி ஆகுதுன்னு கொடுத்துட்றாங்க. கொடுத்த பிறகு தான் தெரியுது அவங்களுடைய சுயரூபம். என்னடா நல்லா வசதியாக கொடுத்தோம், நல்ல பையனாகவும் இருக்கான் அப்படின்னு நினச்சி கொடுக்குறோம். கொடுத்தோடனே அந்த வீட்டில் என்ன ஆகுது, ஒரு நாத்தனார் இருக்காங்க. இவங்க போனோடனே இவங்க பேசுறதுக்கும் அவங்களுக்கும் ஒத்து வரல. ஒத்து வராமல் பிரச்சனைகள் அதிகமாகுது. அதனால் என்ன சொல்லுவாங்க, அந்த காலத்தில் நாத்தனார் இருக்கிறாங்களா அந்த வீட்டில் கொடுக்கவே கூடாதுன்னுவாங்க. ஏன்னா பிரச்சனையே நாத்தனாரால் தான். ஏங்க அது மாதிரிலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? அது நாத்தனார் இருக்கிற வீடாக கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா, நீங்கள் கொடுக்க வச்சது பிரபஞ்சம். எப்படின்னா அவங்கள பார்வையில் உங்கள் பார்வை நல்லவங்களாக தானே தெரிஞ்சாங்க. அதனால தான் நீங்கள் கொடுத்தீங்க. பையன் நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு நாத்தனார் திட்டுறாங்கன்னா அது நீங்கள் வந்து சந்தோஷப்பட்டுக்கணும். உடனே என்ன பண்ணி அந்த வீட்டில் கொடுக்க மாட்டோமா, அவங்கள வந்து தனி கொடுத்தனம் தான் வைக்கணும்னு போயிடுறீங்க. ஆனால் அங்கே புரியுதல் இருக்காது. இப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா நாத்தனார்னா அதுக்கு நீங்கள் யோசனை பண்ணீங்க, இந்த பொண்ணு என்ன இந்த கேள்வி கேட்குது, நான் வந்து எதில் குறைவாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை பண்ணோம் இல்லையா? ரொம்ப பிரச்சனையா? சரி, இதுவும் ஏதோ காரணம் இல்லாத காரியம் நடக்காது. அது மாதிரி என்னோடய பதிவுகளை ஏற்றுக்கிறதுக்கு வந்துடுறான் கர்மாவை. அப்போ அவளை நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. எவ்வளோ தான் சொல்லின்று வேறு ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. நானும் அவ்வளோ சகித்துக்கினே இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டுருக்கேன். அது மாதிரி நினைக்கும் போது தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களை எவ்வளோ வந்து திட்டினாங்களோ இது பண்ணாங்களோ அவ்வளோ இந்த அம்மா பொறுத்துன்ட்ருக்கவே அந்த பொண்ணு கல்யாணம் ஆன பிறகு தெரியல, முற்பகல் செய்யின் பிற்பகல் தானாக விளையும்ன்றத வந்து முன்னெல்லாம் வந்து யாராவது பாவம் செஞ்சால் நீ இந்த பாவம் அடிக்கிற அடுத்த ஜென்மத்தில் பாருன்னு தான் சொல்லுவாங்களே தவிர இது மாதிரி யாருமே சொல்லலை. இப்போ என்ன சொல்கிறாங்க, முற்பகல் செய்யின் பிற்பகல் தானாக விளையுன்ற மாதிரி காலைல செஞ்சிடுறாங்க. இவங்க கல்யாணம் போகும்போது அந்த வீட்டில் இருப்பாங்களா அந்த பதிவை கழிக்கிறதுக்கு. ஏன்னா இவங்க எதிர கழிச்சா தானே தெரியும். ஓ, என்ன பண்ண பாவம் இவங்களுக்கு தெரியுது அப்படின்னா அப்போ இவங்க உணர்ந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அவங்க உணராமல் திட்டினதுக்கு அதனோட விளைவும் தெரிஞ்சுது. அதுக்கு தான் சொல்கிறேன், நம்ம ஒரு வீட்டில் வாழ்க்கைப்படும் போது எதையுமே நினைக்கக்கூடாது. நமக்கு இதுவா கஷ்டம் வந்து அதையே அனுப்ப, இப்போ சந்தோஷமாக அதையே அனுப்ப. அதுன்னு சந்தோஷம் மட்டும்தான் தேவைன்றீங்களே, கஷ்டம் தேவையில்லையா? நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அவ்வளோ வந்து ஒரு நல்லதுக்கு தான். அடுத்த பிறவிக்காவது நல்லாயிருக்கும் அப்படின்னு சில கேட்பாங்க. எனக்கு எதுங்க ஒன்றும் வேணாம், இந்த பிறவிலே ஒன்று. அது எப்படிங்க? இப்போ நீங்கள் வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது நீங்கள் சாப்பிடவே தானே போய் வாங்கணும்னு தோணுது. வாங்குற வந்து ஆட்டை வாங்கி அவனை வெட்டணும்னு தோணுது. அந்த ஆடை வெட்டி கொடுக்கணும்னு தோணுது. நீங்கள் சாப்பிடாம நான்வெஜ்ஜு சாப்பிடாம இருந்தால் அந்த பாவப்பதிவுலாம் வராதுல்ல. அதுவும் ஒரு உயிர் தானேங்க. அந்த உயிர் எவ்வளோ துடிச்சிருக்கோம். நம்ம உயிர் தான் நமக்கு கண்ணு தெரிஞ்சது தவிர இன்னொரு ஜீவன் உயிர் விடும்போது உங்களுக்கு தெரியுதா? தெரியலையா? ஆனால் அதை கேட்டால் என்ன சொல்கிறீங்க, ஏங்க நானும் வெட்டினவனுங்க ஆகுது இல்லைங்க, வெட்டினவனுங்க ஆகுது, அதை வாங்கிட்டு வந்தவனுங்க வருது, அதை சமைக்கிறவங்களுக்கும் வருது, அதை சாப்பிட்றவங்களுக்கும் வருது. எத்தனை பகிர்ந்து ஒரு உயிர் வந்து எத்தனை பேர் கொடுக்குது பாருங்க. அப்போ அதை துடிக்கும் போது அந்த வந்து செயலுக்காக வரும்போது உயிர் தான் போகணுன்னு அவசியம் இல்லை. உயிர் தான் சொல்லணும், நான் திட்டுறாங்க இதை திட்டுறாங்களே அந்த வழியை இந்த வழியை விட அது அதிகம். ஏன்னா நினச்சி கஷ்டப்படுவீங்கள்ல. அதே மாதிரி இங்கேருந்து போனால் அடுத்த வீட்டுக்கு போனால் அங்கே கஷ்டப்படும்போது வழி என்னன்னா தெரியுதா? அதுக்கு தான் சொல்கிறேன், நான் இதை செஞ்சேன் இதுதான் அடுத்த பிறகு அனுபவிப்பேன்னு கிடையாது. பிரபஞ்சம் எப்படி ஒன்றாலும் உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா உன்னோட வந்து கர்மாவை கழிக்கிறதுக்கு தான். இப்போ புரிஞ்சுக்குங்க. யார் எது சொன்னாலும் தவறாக நினைக்காது. நாத்தனார் வேணால் நீங்கள் டிசைட் பண்ணி வந்ததா எனக்கு நாத்தனாராக வரணும், அவங்களாம் ஆசையாகிறாங்க அப்படின்ட்டு. கீழே வந்த பிறகு தான் மாற்றம்ன்றது ஒன்று தெரிஞ்சு புரிதல் வரும்போது சகித்து கொள்ள வேண்டும். வாழ்க வளமுடன்.